மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இப்படி நிறைய வரலாற்று சான்றுகள் எங்களுக்கு முன்னாலே இருக்க இப்பொழுது நாம் நம்முடைய சம்பாத்தியத்தை பார்க்கலாம். ஒரு சிலர் நினைக்கலாம் பேங்கோட சம்பந்தப்பட்ட லோன் எடுக்கிறது, ஓடியில பணம் எடுக்கிறது, லீஸ்ல வாகனம் வாங்கிறது மட்டும் தான் ஹராம் இல்ல, அதுவும் ஹராம். அது போன்ற சில விடயங்களை நாங்க செய்து கொண்டிருக்கிறோம் ஹராம் என்று விளங்காமல். எங்கட அநேகமான பெண்கள் ஏதாவது தேவை ஏற்பட்ட உடனடியா நகைகளை கொண்டு போய் அடகு வைக்கிறது, அதுவும் ஹராம் தானே. எங்கட இலங்கையில் உள்ள ஒரு சிந்தனை என்னன்னா, பெண்கள்கிட்ட இந்த அவங்கள்ட்ட இருக்கிற நகை என்னமோ ஃபர்து ஐன் மாதிரி, எது வந்தாலும் நகைகளை விற்கிறல்ல, எந்த பிரச்சனை வந்தாலும் வேணுமெண்டா ஈடு வைங்க, அடகு வைங்க, அடகு வச்சு அந்த வட்டிக்கு பணம் எடுக்கிறதுனால தான் பரக்கத்தே இல்லை. அந்த வட்டிக்கு எடுத்த அந்த பணத்தை கட்ட முடியாமல் அதன் மூலம் சிரமப்பட்டு அது இறுதியில் அறியாகி கடைசியில தேவையும் முடியல, நகையும் அவங்களுக்கு பேங்குக்கு போய் சேர்ந்து விடும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, பெரியவர்கள் பெரிசா செய்யறாங்கண்டா சிறியவர்கள் ஷெரிஷாக செய்யறாங்க. நாங்க ஒவ்வொருவரும் பார்க்கணும் எங்களோட வருமானத்துல எங்க ஹராம் கலக்குது. நாங்க ஒவ்வொரு நாளும் இங்க பெற்றால நிறைய வியாபாரிகள் இருக்கின்றோம். நாங்க ஒவ்வொருவரும் எங்களோட வியாபாரத்தை ரீசெக் பண்ணணும். வருடம் நாங்க கணக்கு பார்க்கின்றோம் ஜகாத் கொடுப்பதற்கு. அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு வருடமும் எங்களுடைய பிசினஸ்ல ஏதாவது ஹராம் கலந்திருச்சா அல்லது 100க்கு 100 நாங்க ஹலாலாக செய்கிறோமா என்று அடிக்கடி நாங்க செக் பண்ணணும். எங்கட பல சகோதரர்கள் சைனாக்கு போறாங்க. இப்பொழுது அங்க போய் ஃபேக்டரியுடைய ஓனர்கிட்ட அவங்களுக்கு தேவையான பொருள்களை ஆர்டர் பண்றாங்க. அது டெக்ஸ்டைலாக இருக்கலாம், டைல்ஸ் அல்லது பாத்ரூம் எக்ஸசரிஸ் அல்லது பிளாஸ்டிக் அல்லது ஹார்ட்வேர், எக்கச்சக்கமான பொருள்கள் வெளிநாட்டிலிருந்து இப்பொழுது வந்து கொண்டிருக்குது. இவங்க அங்க போய் அந்த ஓனர்கிட்ட, அந்த ஃபேக்டரியுடைய ஓனர்கிட்ட சொல்றது, நீங்க என்ன செய்யுங்க, இந்த பிராண்ட் இந்த பேரை போட்டு இதை அடிச்சுட்டாங்க. உண்மையிலேயே சில பொருட்கள் அது இங்கிலீஷ்ல அல்லது மேட் இன் ஜப்பான் என்று இருக்கும். ஆனா இவங்க சொல்ற பரவாயில்ல, நீங்க அடிங்க, நீங்க இதை அடிங்க. அவங்க சொல்றது என்ன, நாங்க கொண்டு வந்து விற்கிறோம், இது ஜப்பான் என்று அடிச்சாலும் இது ஜப்பான் இல்ல. நீங்க ஒரு ஆளுக்கு விற்பீங்க, ஆனா எல்லாத்துக்கும் உங்களால சொல்லேடுமா? மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதே மாதிரி 100% வெளிரங்கத்துல ஆனா மெட்டீரியல் மாற்றப்பட்டிருக்கும். அங்குள்ள மூலப்பொருள் வேலை, ஜப்பானில் உள்ள மூலப்பொருள் வேலை, இங்க சைனாவில் உள்ள மூலப்பொருள் வேற. ஆனா நிறைய பேர் நினைக்கிறாங்க இது பிரச்சனை இல்ல. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, ஆனால் அவர்கள் இவர்களுக்கு எதிராக வழக்கு போடலும். ஆனா இப்ப எத்தனை பேருக்கு தான் வழக்கு போட ஆரம்பிச்சு அவங்களோட தொழிலே வழக்காத்தான் பேசுறோம். உலகத்துல எத்தனை நாடுகள்ல, எத்தனை நகரங்கள்ல, எத்தனை மூல முடுக்குகள்ல யார் யாருக்கு எப்படி எப்படி விருப்பமோ அவங்க என்ன செய்யறாங்க, அந்தந்த கம்பெனியோட பேரை போட்டு வந்து அடிச்சு கொடுக்கறாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இன்னும் சிலர் மார்க்கெட்ல விலையை குறைச்சு கொடுக்கணும், அங்குள்ள குவாலிட்டியை குறைக்கிறாங்க. நீங்க கொஞ்சம் குறைச்சு போடுங்க. உதாரணமாக ஒரு மூலப்பொருள் 80-20 வரணும், அதுல 70 நீங்க போடுங்க, பொறுமதியானதை 70 ஆக்குங்க, பொறுமதி குறைந்ததை நீங்க கூட்டி போடுங்க. அப்படின்ற என்ன, எங்கட பஜார்ல விற்கிறவனை விட நான் விலையை குறைத்து கொடுக்கலாம் என்பதற்காக வேண்டி செய்கிறார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இது உங்களுக்கு என்ன விட கூடுதலாக பஜாரில் புலங்குறவங்களுக்கு தெரியும். எந்த ஒரு பொருளை எடுத்துக்கொண்டாலும் அது ஸ்டீல் அல்லது அது இரும்பாக இருக்கலாம், அதுல என்னென்ன மிக்ஸ் பண்ணப்படுது அல்லது வேற நகைகளாக இருக்கலாம். சில வேளை 22 கேரட் என்று சொல்லி நகைகளுக்கு பில்ல போடுவாங்க. செய்து முடித்ததற்கு பின்னால வேறொரு கடையில் அந்த நகையை போய் செக் பண்ணி சொல்லுவாங்க 22 இல்ல 21 கேரட் தான் இதுல இருக்குது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அநேகமாக சில பெக் ஃபுட் ஐட்டங்கள் பெக் பண்ணி வருது. அதுல சொல்லுவாங்க 1 கிலோ நெட் வெயிட் 1 கிலோன்னு போட்டு இருப்பாங்க. நிறுத்தி பார்த்தா 1 கிலோ இருக்காது. சில வேளை ஒரு 50 கிராம் 25 கிராம், ஒரு பெக்ல 50 கிராம் குறைச்சா 1000 பெக்ல எத்தனை கிராம், 10,000 பெக்ல எத்தனை கிராம்? மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, இப்படியே சாதாரணமான இந்த சின்ன செலோடேப் ரோல் எடுத்து பார்க்கலாம். அதுல எத்தனை 1000 யார் அல்லது 100 யார் அளந்து பார்க்க போறார்?
யாராவது அளந்து பார்க்க மாட்டார்கள். ஆனா செய்யறவங்களுக்கு தெரியும். இவர் போய் சொல்லுவார், இதுல இத்தனை யாரை வச்சு நீங்க செலோடேப் அந்த ரோலை நீங்க செய்யுங்க. அது மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதே மாதிரி இன்றைக்கு மருந்து வகைகளை நாங்க எடுத்துக்கொள்ளலாம். மருந்து வகைகள் சரியான விலை கூட. இங்கிலீஷ், யூரோப், அமெரிக்காவுடைய சில மாத்திரைகள் சரியான விலை, ஆனா அந்த மருந்து சரியான தட்டுப்பாடு. அதனால அதே பேரை போட்டு இங்க செய்வாங்க. செய்கிறவர்கள் மாத்திரமல்ல, இன்றைக்கு எங்கட சிலர்கள் இருக்கிறாங்க, அவர்கள் தான் டாக்டர்மாருக்கு போய் இந்த மருந்துகளை அறிமுகம் செய்யறவங்க. அந்த பெரிய பெரிய டாக்டர்மார்களுக்கு கொடுக்கிற லஞ்சம் பணம் அல்ல, அவங்களுக்கு ஏன் டிக்கெட் கொடுக்கிற, அவங்களுக்கு சிங்கப்பூர் பயணம், உங்களுக்கு நீங்க யூரோப் போயிட்டு வரலாம், உங்களுக்கு ஃபுல் புக்கிங், ஃபுல் போர்ட் நாங்க ஏற்பாடு செஞ்சு தாரோம். எல்லோரும் அல்ல, இதுல சிலர் நல்லவர்கள் இருக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் வார நோயாளிகளுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை, சிலர்கள் ஆக கூடுதலான பொறுமதியான இந்த மருந்தை மார்க்கெட் பண்ணணும் என்பதற்காக அந்த வைத்தியர்களுக்காக பல விடயங்களை கொடுப்பாங்க. அவர்கள் அந்த மருந்துகளை தான் அவர்கள் எழுதுவார்கள். இப்படி நான் எதை சொல்ல வரேன்டா, எங்கட பஜார்ல மார்க்கெட்ல எக்கச்சக்கமான ஏமாற்றுதல்கள், மோசடிகள், அநியாயங்கள் நடக்குகின்றன. ஏதாவது ஒரு வகையில நாங்க அதற்கு துணை போனா நாங்களும் பாவிகள், நாங்களும் குற்றவாளி. குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நல்ல தக்வாவான விடயங்களுக்கு உதவி செய்யுங்க. வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான், பாவமான அல்லது விரோதமான காரியங்களுக்கு உதவி செய்யாதீங்க. எங்களுக்கு ஆக விளங்குற ஒரு உதாரணம் உண்டா, எங்கட பலர் ஊபர் அல்லது பிக்மி ஹயர் என்ன செய்யறாங்க, புக் பண்றாங்க. அவர் சேர்ந்துட்டாரு. இப்ப அவர் கேட்கிறாரு, எங்க போறீங்க, எவ்வளவு வந்தீங்க, ரைட், நீங்க இதை கேன்சல் பண்ணுங்க, வந்தாத்தான் எனக்கு தாங்கன்னு அவர் கேட்கிறாரு. நாங்க அவருக்கு கொடுக்க இயலாது, அது ஹராம். ஏன்? அவர் அந்த கம்பெனியோட ஒரு எக்ரிமெண்ட் சைன் பண்ணிக்கிறாரு. அந்த கம்பெனி தான் இவருக்கு ஹயர் எடுத்து கொடுத்திருக்கிறாங்க. அவர் சொல்றாரு, இல்ல இல்ல பரவாயில்ல கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லி. நான் எதை சொல்ல பாருங்க, இப்படி ஒவ்வொரு நாடும் எங்களை அறியாமல் பல தவறுகள், குற்றங்கள் நடக்குது. எங்களோட வீட்டுக்கு கரண்ட் பில் கூட வருது, தண்ணி பில் கூட வருது என்று யாராவது ஒரு எலக்ட்ரீஷியனை பிடித்து அந்த மீட்டரை செய்யறது, அதுவும் ஹராம், ஏலாது. அரசாங்கத்துக்கும் நீதமான நேர்மையா தான் நடக்கணும். அரசாங்கத்துக்கும் தவறுதலாக ஹராமாக நடக்க முடியாதுன்னு எங்களை ஷரியா கூறிக்கொண்டிருக்கின்றது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அது வியாபாரம் கொடுக்கல் வாங்கல். இப்ப பஜார்ல நடக்கிறது அநேகமாக ஒரு ஆண்ட கையிலுக்கு அவசரமா பணம் தேவை, அவருடைய கையில செக் கொண்டிருக்குது, ஒரு மாதத்திற்கு பின்னால தான் செக் பாஸ் ஆகுது. உதாரணமா 1 லட்சத்துடைய ஒரு செக், அவசரமா பணம் தேவை, ஒரு ஆள்கிட்ட போயிட்டு சொல்றாரு, ரைட், எனக்கு நீங்க 95,000 ரூபாய் தாங்க, இந்த செக்கை நீங்க வச்சுக்கோங்க. இது ஏலாது, ஹராம்.